நம்பிக்கையின் கதை சிவபெருமானும் விறகு வியாபாரியும். ஒரு விறகு வியாபாரி கடும் வறுமையில் வாழ்ந்தான். அவனது வாழ்க்கை மிகவும் சிரமமானது. ஆனால் அவனுக்கு சிவபெருமான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஒவ்வொரு நாளும் விறகு வெட்டிப்பாட்டிலில் தண்ணீர் ஊற்றி அருகில் உள்ள சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்தான். ஓம் நம சிவாய என சொல்லிக்கொண்டே தனது வேலை செய்தான். ஒரு நாள் காட்டில் மிகப்பெரிய புயல் வந்தது. எல்லோரும் ஓடினார். ஆனால் அந்த விறகு வியாபாரி, எனக்கு சிவபெருமான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் அசையாமல் சிவசந்தனத்தை நோக்கி பார்வை வைத்துக் கொண்டே நின்றான். அந்த புயலில் பலர் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த விறகு வியாபாரி மட்டும் ஒரு மரத்தின் கீழ் பாதுகாப்பாக இருந்தான். அன்றிரவு அவனது கனவில் சிவபெருமான் தோன்றி, உன் அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக நான் உன்னை காத்தேன். நீ பணம் தேடவில்லை, ஆன்ம நம்பிக்கையை வைத்திருந்தாய். அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு என்றார். அதற்கு பிறகு அவன் வாழ்க்கை நலம் பெறத் தொடங்கியது. கதை சொல்லும் நோக்கம்: நம்மிடம் நெருக்கடிகள் வந்தாலும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. சிவபெருமன் எப்போதும் நம் நம்பிக்கையை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் அருளை தருவார்.